மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் என்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 00977356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 077356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த ஆண்குறி விரைப்படைவதற்குரிய தூண்டுதல்கள் எங்களுக்கு தூண்டல் ஸ்டிமுலஸ் மூளையிலே இருந்து வர வேண்டும். அந்த மூளை எவ்வாறு தூண்டப்படுகிறது, மூளை எவ்வாறு தூண்டப்படுவது என்பதை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக விஷுவல் ஸ்டிமுலஸ் என்று பார்வை மூலம் தூண்டப்படுகிறது. இரண்டாவதாக தொடுகை மூலம் தூண்டப்படுகிறது டெக்டைல் ஸ்டிமுலஸ். மூன்றாவதாக மனத்தின் மூலமாக மூளை தூண்டப்படுகிறது ஆல்ஃபேக்டரி ஸ்டிமுலஸ் என்று சொல்லுவோம். நாலாவதாக இமேஜினரி ஸ்டிமுலஸ் மூலம் மூளை தூண்டப்படுகிறது. இதில் இன்னொன்றையும் நாங்கள் சேர்க்க வேண்டும். ஐந்தாவதாக சவுண்ட், அதாவது சவுண்ட் மூலமாகவும், அதாவது ஆடிட்டரி என்று சொல்லுவோம், சத்தம் மூலமாகவும் இந்த மூளை தூண்டப்படுகிறது. இதில் முக்கியமாக நான் கவனித்திருக்கின்றேன், இந்த பார்வையற்றவர்கள், கண் பார்வையற்றவர்களுக்கு இந்த பார்வை மூலமாக விஷுவல் ஸ்டிமுலஸ் எனப்படுவது இல்லை. எனவே இவர்கள் பல பிரச்சனைகளுடன் எங்களை வந்து அடைந்திருக்கிறார்கள். அதே போலத்தான் நான் இன்னும் கண்டிருக்கின்றேன் என்னுடைய மருத்துவ வாழ்க்கையிலே இந்த காது கேட்காதவர்கள் கூடுதலான அளவு இந்த பாலியல் நோய்களுடன் வந்து அடைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது என்ன பிரச்சனை என்றால் அவர்களுக்கு அந்த சவுண்ட் அல்லது சத்தம், அதாவது ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது அல்லது பெண், அதாவது நீங்கள் அந்த பெண்ணினுடைய உடம்பை நீங்கள் ஃபோர்ப்ளே என்று தூண்டுகின்ற போது அந்த பெண்ணிலிருந்து வாயிலிருந்து வருகிற சத்தம் மூலமாக கூட ஒரு ஆணினுடைய மூளை தூண்டப்படும். இந்த சத்தம் கேட்காதவர்கள் என்ன செய்வார், இந்த பகுதி இல்லாமல் போய்விடுகிற பிறகினாலே அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் தொழிலாளியுடன் சென்று இவர்கள் இந்த நோய்களை தங்களுக்கு தாங்களே அவர்கள் விளைவித்துக் கொள்கிறார். எனவே இதை நாங்கள் வடிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. எனவே அதாவது அடுத்ததாக இந்த ஆல்ஃபேக்டரி என்று சொல்லப்படுகிற மனம் மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்க்கின்ற போது சில நேரங்களிலே ஒரு பெண் நல்ல வடிவாக இருப்பார், இது எங்களுடைய அனுபவமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே ஒரு ஆணை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் ஒரு கேவலமாகவும் அழகற்றவராகவும் இருப்பார். ஆனால் ரெண்டு பேருமே வருடக்கணக்காக காதலிப்பார்கள். இதிலே ஒரு பிரச்சனை. சில பேர் கேட்பார்கள், இப்படி ஒரு அந்த பெண்ணை பார்த்து கேட்பார்கள், இப்படி ஒரு அழகற்ற ஆணையா நீங்கள் காதலித்தீர்கள், திருமணம் செய்தீர்கள் என்று. இதற்குரிய முக்கிய காரணம் என்ன? எண்டோஃபின்ஸ். உங்களுக்கு தெரியும், இதில் 3 ஹோமோன்கள் இருக்கிறது: ஆக்சிடோசின், டோபமின், எண்டோஃபின்ஸ். அதிலே ஆக்சிடோசினை சொல்வார்கள் மில்க் ஹோமோன், பால் ஹோமோன் என்று. ஏனெனில் ஒரு பெண்ணினுடைய மார்பகத்தில் இருந்து பால் வெளியேறுவதற்கு இந்த ஹோமோன், இந்த ஆக்சிடோசின் எனப்படும் ஹோமோன் முக்கியம். டோபமினை சொல்லுவார்கள் என்னென்று, ஒரு பெயின் ஹோமோன், அதாவது அது நோவை குறைக்கின்ற ஒன்று தான் டோபமின். மூன்றாவதாக எண்டோஃபின்ஸை சொல்லுவார்கள் ஒரு லவ் ஹோமோன் என்று. எனவே இந்த 3ம் மிக முக்கியமான பங்கு அளிக்கிறது. என்னத்துக்கு என்றால், எங்களுக்கு எந்த ஒரு வாழ்க்கையிலும் நாங்கள் ஈடுபடுகின்ற போது எங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மகிழ்ச்சியை தூண்டுவதற்கு. எனவே ஒரு பெண் இன்னொரு பெண் ஆணை காதலிக்கிறார், ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் என்றால் இந்த ஆணினுடைய இந்த மூக்கிலே இருந்து வருகின்ற இந்த எண்டோஃபின்ஸ் சுரப்புகள் அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அது போய் ஒரு பெண்ணினுடைய மூக்கிலே இருக்கின்ற இந்த எண்டோஃபின்ஸை வாங்குகின்ற ரிசெப்டர்ஸ் என்று சொல்லுவோம், வாங்கிகளிலே போய் இது பொருந்த வேண்டும். பொருந்தின பிற்பாடு இந்த எண்டோஃபின் ரிசெப்டர்ஸ் நேரே எங்களுக்கு ஸ்டிமுலஸை அல்லது தூண்டுதலை மூளைக்கு அனுப்பும். எனவே மூளைக்கு அனுப்புகின்ற போது மூளையில் என்ன நடைபெறும் என்றால் இந்த ஆக்சிடோசின், டோபமின், எண்டோஃபின்ஸ் ஹோமோன் வந்து அங்கு ஒரு மகிழ்ச்சியான நிலைமை ஏற்படும். எனவே தான் இப்படிப்பட்ட 2 பேரும், அதாவது ஒருவருடைய எண்டோஃபின்ஸ் போய் இன்னும் ஒருவருடைய எண்டோஃபின்ஸினுடைய வாங்கிகளிலே ரிசெப்டர்களை சரியாக பொருந்தி சென்றால் அவர்கள் 2 பேரும் காதலிப்பார்கள். இதுதான் இந்த இது நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு புத்தகத்தை போனாலும் இது வடிவாக விளங்கப்பட்டிருக்கும். எனவே தான் இந்த ஆல்ஃபேக்டரி
ஸ்டிமுலஸ் என்று சொல்லப்படுகிற இந்த மனத்தின் மூலமாகவும் என்ன தூண்டப்படுகிறது, ஆண்களுடைய இந்த பாலியல் உணர்ச்சி தூண்டப்படுகிறது. இது மிக முக்கியமானது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், இந்த பாலியலில் ஏற்படுகிற இந்த செக்ஸில் ஏற்படுகிற பிரச்சனைகள் கூடுதலாக வெப்ப வலயங்களிலே தான் கூடுதலாக இருக்கின்றது குளிர் வலயங்களை விட. ஏனெனில் வெப்ப வலயங்களிலே ஒருவருடைய வியர்வை வெளியேறுகின்ற அளவு அதிகரிக்கின்றது. எனவே வியர்வை வெளியேறுகின்ற அளவு அதிகரிக்கின்ற போது அந்த இடங்களில் இருப்பவர்களுக்கு பாலியல் ரீதியான உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்திலே குளிர் பிரதேசங்கள் இருப்பவர்களை விட. அதே நேரத்திலே இந்த பிஎம்ஐ என்று தெரியும், உங்களுக்கு தெரியும், பேசிக் மெட்டபாலிக் இண்டெக்ஸ் என்று சொல்லுவோம். இந்த குளிர் பிரதேசங்களில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய குளிரை, அதாவது வெப்ப உடல் சூட்டை பேணுவதற்கு, அதாவது வெளியிலே சுற்றாடலே குளிராக இருக்கின்றது, உடலுக்குள்ளே உடம்பு சூடு இருக்க வேண்டும். 37 பாகை செல்சியஸ் அல்லது 98.4 பாகை ஃபெரனைட்டாக இருக்க வேண்டும். எனவே உடல் சூட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவதற்காக, பேணுவதற்காக எங்களுடைய கூடுதலானது பிஎம்ஐ எல்லாம் இதுக்கு போகிறது இந்த ஹீட் ரெகுலேஷன், அதாவது உடல் சூட்டை பேணுவதற்குரிய நடைமுறைக்கு இது போகிறது. அதே நேரத்தில் பார்க்க போனால் வெப்ப வலயங்களில் அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. என் சுற்றாடல் நல்ல வெப்பமாக இருக்கிறது, சூடாக இருக்கிறது. எனவே இதன் காரணமாக இந்த பிஎம்ஐ ஆனது, அதாவது எங்களுடைய உடலில் நாங்கள் சாப்பிடுகிற சத்தானது, உணவில் இருக்கிற சத்துகள் எல்லாம் உடல் வெப்பநிலை போக தேவையில்லை என்றபடியினால் அவை கூடுதலாக இந்த பாலியல் தொடர்புடன் கூடுதலாக பேணக்கூடியதாக இருக்கு. இதன் காரணமாகத்தான் குளிர் பிரதேசங்களை விட சூடான பிரதேசங்கள் இருப்பவர்களுக்கு இந்த பாலியல் உணர்ச்சி அதிகம். இதன் காரணமாகத்தான் இந்த மனம், உங்களுக்கு நான் போன முறை நிகழ்ச்சியிலே சொன்னேன், ஒரு கரப்பத்தான் வந்தோன்னு தயவு செய்து அடித்து அந்த கரப்பத்தான ரத்தத்தை வெளியில் எடுத்தீர்கள் என்றால் அதுக்கு பிறகு ஒரு 15-20 கரப்பத்தான் வரும். ஏனென்றால் அதில் இருந்து வெளியேறுகின்ற அந்த எண்டோஃபின்ஸ் மனமானது மற்ற ஆண் கரப்பத்தான்களை என்ன செய்கிறது, கவருகிறது. இதன் காரணமாக பல கரப்பத்தான்கள் அதை சுற்றி வருவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே மூளைக்கு செல்லுகின்ற, நான் பார்த்தேன் இப்போ உங்களுக்கு சொன்னேன், விஷுவல் ஸ்டிமுலஸ் பார்வை, 2வதாக தொடுகை, 3வதாக ஒல்ஃபேக்டரி, 4வதாக நாங்கள் பார்க்க போது இமேஜினரி ஸ்டிமுலஸ், அதாவது பல பேர் சொல்லுவார்கள் ஃபேண்டசி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு கனவுகள் இருக்கும். இப்படி பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற கனவுகள் இருக்கும். அதைத்தான் அதன் காரணமாகவும் அந்த ஃபேண்டசி அல்லது இமேஜினரி இவற்றின் கற்பனையில் இருப்பார்கள் அல்லது ஃபேண்டசியில் இருப்பார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு இந்த பாலியல் உணர்ச்சிகள் தூண்டப்படும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல பார்க்கிறவர்கள் மணி சின்னத்தை பெல் சைன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல பார்க்கிறவர்கள் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.